வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கரம் மசாலா. இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற கரம் மசாலா மாதிரியே ரொம்ப வாசமாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுனா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 20 போல் எடுத்துக்கலாம். பட்டை இந்த மாதிரி பெரிய சைஸ் பட்டையாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் ஒரு 4 துண்டு எடுத்துக்கலாம். நட்சத்திர சோம்பு ஒரு 8, பிரிஞ்சி இலை 2, ஜாவித்ரி ஒரு 4. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேனோ எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். நம்ம இதில் காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு இல்லைன்னா வறுவலுக்கு தான் இந்த கரம் மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம குழம்பு வறுவலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்ப்போம். அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து தான் நம்ம பண்ணுவோம். அதனால தான் நான் இதில் சேர்க்கலை. உங்களுக்கு ஒரு வேளை இதில் காரம் தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 4 காஞ்ச மிளகா போல் நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சட்டுன்னு இது கருகிடும். ஏன்னா இது கருகிடுச்சுன்னா கரம் மசாலாவோட கலரும் ஒரு மாதிரி பிளாக்காக மாறிடும். அதனால் இதை வறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே நல்லா சூடாகணும். அந்த மாதிரி சூடாகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்தால் போதும். இப்போ ஒரு தனியாக எடுத்து இந்த மாதிரி கையில் இப்படி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது டக்குன்னு உடையணும். உடஞ்சிடுச்சுன்னா அது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இது நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. நம்ம இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் அரைச்சி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அந்த மாதிரி வைக்கும்போது அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வண்டு பிடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நல்லா அந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அது சில்வர் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் சரி. இதுவே நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரிலாம் குவான்டிட்டியில் அரைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு காற்று போகாத டப்பாவில் அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதோட வாசம் மாறாமல் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வறுவல் எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் போடுங்க போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா இதோட மசாலா ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இந்த கரம் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.